சுமந்திரன் அவர்களால் தான் இவர் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இளங்குமரனுக்கும் சுமந்திரன் அவர்களுக்குமான ஒரு வழக்கு ஒன்று இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி இந்தியாவுக்கு கைப்பொம்மை போல இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. அதே மாதிரி நாமல் ராஜபக்ச மேல நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை, அதனால இந்தியா மேல தொடர் சீற்றத்துல தான் அவர் இருந்தார். ஆனால் அந்த வெளியில காட்டிக்கொள்ள விடுதலை புலிகள் அமைப்பினரிட ஒரு தொடர் அழுத்தங்களை கொடுத்தார். இந்தியாவுக்கு எதிராக செயல்படுமாறு துணைவேந்தர் அந்த பதவியிலிருந்து விலகிவிட்டார். ஜூலை மாதம் பதவி விலகிய துணைவேந்தருடைய கையொப்பத்தோட எப்படி செப்டம்பர் மாதம் இவருக்கு பட்டமளிப்பு. முஸ்பாதி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போறோம். அதில் குறிப்பாக சுமந்திரன் மற்றும் இளங்குமரன் அவர்களுக்கு இடையிலான வழக்கு, அவர்கள் ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் முரண்பட்டிருக்கின்றார்கள். அந்த முரண்பாடு சம்பந்தமான விடயம் தொடர்பாக பார்க்க போறோம். அந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்காக வந்திருந்தது, அது தொடர்பாக பார்க்க போறோம். இரண்டாவதாக இந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு இந்தியா சம்பந்தமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த அழுத்தம் சம்பந்தமாக ஜகத் கஸ்பர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அது தொடர்பான விடயத்தையும் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்சனுடைய பதவி நிலை அல்லது நாமல் ராஜபக்சனுடைய கல்வி தகமை சம்பந்தமான விடயம். இப்ப இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் அலசி ஆராய போன்றோம். அதுல குறிப்பாக முதலாவதாக இந்த சுமந்திரன் அவர்கள் மற்றும் இளங்குமரன் அவர்கள் சம்பந்தமான விடயம் தொடர்பில் பார்க்கின்ற பொழுது, இந்த இளங்குமரன் அவர்கள் ஏற்கனவே இளங்குமரனுக்கும் சுமந்திரன் அவர்களுக்குமான ஒரு வழக்கு ஒன்று இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலோகநாதன் என்பவர் இந்தியாவில் அரசியல் தஞ்சம் கூடி இருந்தவர். இப்போ பலால விமானுடைய மூடாக வருகின்ற பொழுது ஜாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் முன்னைய காலகட்டங்களில். அப்போ இது நடந்த பிறகு அவருடைய புதல்வர் என்ற கோரிக்கைக்கு ஏற்ப சுமந்திரன் அவர்கள் அவருக்கு ஆதரவாக ஆஜராகின்றார். ஆஜரான பிறகு அவரை விளக்கமறியலில் வைத்து விசாரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது. அப்ப அவரை விசாரிக்கிற சம்பந்தமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே அடுத்த நாள் இளங்குமரன் அணியினர் அங்க போய் அவரை பிணையில எடுத்து விடுகின்றார்கள். யார? ஸ்ரீலோகநாதன் அவர்களை. அப்ப ஸ்ரீலோகநாதன் அவர்களை பிணையில எடுத்த பிறகு அவர்கள் அந்த வாசல்ல வச்சு ஊடகங்களை சந்திச்சு பேசுகின்ற பொழுது, சுமந்திரன் அவர்களால் தான் இவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற பாணியில் அவர்கள் தங்களுடைய உரையாடல்களை கருத்தியல்களை மேற்கொண்டிருந்தார்கள். உடனடியாக சுமந்திரன் அவர்கள் இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தவறான ஒரு விமர்சனம் ஒன்று தன் மீது முன்வைக்கப்படுகின்றது என்று அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இளங்குமரன், கஜபாகு போன்றவர்கள் இதில் ஆஜராகியிருந்தனர். கஜபாவிற்கு ஒரு சட்டத்தரணி ஒருவர் நியமிக்க வேண்டும் என்பது என்ற கோரிக்கைக்கு அடிப்படையில் பிப்ரவரி மாதம் இந்த வழக்கு தேதியிடப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி 5ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த வழக்கு சம்பந்தமான விடயம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் இந்த ரணசிங்க சம்பந்தமான விடயம். ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரிட ஒரு தொடர் அழுத்தங்களை கொடுத்தார் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுமாறு. இதை ஜகத் கஸ்பர் என்பவர் தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார். ஏன் இவர் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை இந்த அழுத்தத்தை கொடுத்தார் என்றால், ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள ஒரு கைப்பொம்மை போல அன்றைய காலகட்டத்தில் இந்தியா பயன்படுத்தி கொண்டிருந்தது. அப்படி இந்தியாவுக்கு கைப்பொம்மை போல இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால இந்தியா மேல தொடர் சீற்றத்துல தான் அவர் இருந்தார். ஆனால் அதை வெளியில காட்டிக்கொள்ள, ஆனால் சீற்றத்துல இருந்தார். அதன் அடிப்படையில தான் விடுதலை புலிகள் அமைப்பினரை இந்தியாவுக்கு எதிராக திசை திருப்பதற்காக முயற்சி சென்றார். ஆனால் அந்த முயற்சி கைகூடவில்லை என்கின்ற பொருள்பட ஜகத் கஸ்பர் அவர்கள் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தார். ஏற்கனவே முன்னைய காலகட்டங்களில் இந்தியா விடுதலை போராட்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருந்தது. அதற்கு பிறகு இந்தியா விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக மாறுகின்றது. தங்களுடைய இராணுவத்தினரையும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக இலங்கையில் இறக்குகின்றது. இதனால்தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கான ஒரு காரணமாக இந்தியா இருக்கின்றது என்றால் உண்மையிலேயே அது வரலாற்று அடையாளப்படுத்தல்கள் அதற்கு பதில் சொல்லும். அந்த வகையில இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயங்கள் இப்படி போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாமல் ராஜபக்ச மேல ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய முன்னைய காணொலிகளில் சொல்லியிருந்தோம், இந்த புத்தர் சிலை சம்பந்தமான விவகாரத்துல பொதுஜன பெருமுனவுல அதிக அளவான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதை பார்க்கக்கூடியமாக தான் இருந்தது. அதே மாதிரி நாமல் ராஜபக்ச மேலேயும் இப்ப விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச தான் இந்த தேரர்களை கொஞ்சம் பழக்கப்படுத்தினார். அதாவது இந்த விடயத்துக்காக, புத்தர் சிலை சம்பந்தமான விடயத்துக்காக தேரர்களோட சந்திப்புகளை மேற்கொண்டு தொடர்பான திட்டமிடல்களை மேற்கொண்டு தான் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது இன்னுமே நிரூபிக்கப்படவில்லை.
அதே மாதிரி நாமல் ராஜபக்ச மேல நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா, இவருடைய பதவி நிலை சம்பந்தமாக அல்லது கல்வி தகமை சம்பந்தமாக என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சட்டமாடி படிப்பை முடித்து பெற்ற சான்றிதழ் போலியானது. லண்டன்ல ஏற்கனவே அந்த படிப்பை அவர் படிச்சிருந்தார். பிறகு முதுமானி பட்டத்துக்காக ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்திருந்தார். அப்ப அவருடைய சான்றிதழ் அது சம்பந்தமான விடயங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதுல கையொப்பமிடப்பட்டிருந்தது. எப்ப அவருக்கு இது கிடைச்சதுன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி துணைவேந்தர் ஒருவருடைய கையொப்பத்தோட அவருக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஜூலை மாதமே அந்த துணைவேந்தர் அந்த பதவியிலிருந்து விலகிவிட்டார். ஜூலை மாதம் பதவி விலகிய துணைவேந்தருடைய கையொப்பத்தோட எப்படி செப்டம்பர் மாதம் இவருக்கு பட்டமளிப்பு விழா, அதாவது அவருக்கு பட்டம் கிடைக்கப்பட்டிருந்தது? ஆகவே இதுவும் ஒரு போலியான கல்வித்தொகையை அவை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்கிற விடய பொருள் நாமல் ராஜபக்ச மேல ஒரு பலத்த விமர்சனம் ஒன்று இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கல்வித்தொகை சம்பந்தமாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகே முன்வைத்த ஒரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி தகமைகள் சம்பந்தமான விமர்சனம் தான். அதுல ஏற்கனவே பலர் மேல விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மேல கூட இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய தரம் 11 இருந்தான ஒரு பெறுபேறுகளில் இருந்து தன்னுடைய கல்வித்தொகையை நிரூபித்தார் பாராளுமன்றத்தில் வந்து. அப்படி ஒவ்வொரு பேரும் தங்களுடைய கல்வித்தொகையை அந்த காலப்பகுதியில் நிரூபித்துக் கொண்டே இருந்தார்கள். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சரியான அழுத்தம். அதே அழுத்தத்தில் யார் மீண்டும் பிடிபடுகிறார்கள் பார்த்தீங்கன்னா, அதே விடயம் இவருக்கு எதிராக மாறுவது யாரு? தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகும். அவர்கள் அப்பொழுது நியமித்த சபாநாயகருடைய கல்வித்தொகை அங்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்ட பொழுது சபாநாயகர் தானாகவே பதவி விலகுகிறார். தன்னுடைய கல்வித்தொகையை நிரூபிப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரைக்குமே அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இவர் மேல இப்ப நாமல் ராஜபக்ச மேலேயும் முன்னைய காலகட்டங்களில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இவர் பரீட்சை எழுகின்ற பொழுது இவர் ஒரு தனி அறையில இவருக்கு பரீட்சைக்கான மண்டபம் ஒதுக்கப்பட்டது. அப்படி ஒதுக்க முடியும்? உண்மையிலே இது பரீட்சை விதிகளுக்கு முரணான ஒரு செயல்பாடு. ஆகவே அந்த பரீட்சை மண்டபத்தில் இருந்தவர்களோட சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் பிறகு சரியான முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் தான் அப்படி செய்யவில்லை என்று கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார். அப்ப அந்த விடயமே ஒரு பேசுபொருளாக இருந்து இன்னுமே சரியான நடவடிக்கை எடுக்கப்படாத சூழ்நிலையில் மீண்டும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. என்று பாத்தீங்கன்னா, இவருடைய பட்டம் ஒரு போலியானது, இதுல கையொப்பத்துல சந்தேகம் இருக்கின்றது என்கிற விமர்சனம் இவர் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே விடயத்தை நாமல் ராஜ பதிலளிக்கின்ற பொழுது என்னுடைய பதவி நிலைகள், என்னுடைய கல்வித்தன்மை தொடர்பாக தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு சரியான மேடையில நான் பதிலளிப்பேன் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப பொதுஜன பெரமுனவை விமர்சனம் செய்கிற ஒரு அரசியலை ஆளும் கட்சியும், அதே மாதிரி ஆளும் கட்சியை விமர்சனம் செய்து ஆளும் கட்சியை முறியடிக்கின்ற ஒரு அரசியலை பொதுஜன பெரமுனவும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த புத்த சிலை விவகாரத்தில் அவர்கள் விமர்சிக்கப்படுவதாக இருக்கட்டும், நுகைகுட பேரணியை 21ஆம் தேதி தலைமை தாங்கி நடக்கிறது பொதுஜன பெரமுன என்ற விடயமாக இருக்கட்டும். இப்படி ஆளும் கட்சிக்கு எதிரான செயல்பாட்டை பிரதான எதிர்கட்சியை விட முன்னின்று செயல்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுஜன பெரமுன தான். ஆகவே அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச என்று பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் தொடர்ந்து கருத்தை பரிமாறிக்கொண்டே வரார்கள். ஆகவே அந்த வகையை பார்க்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் ஒரு நிலைப்பாட்டை மீண்டும் மக்கள் மத்தியில் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் தங்களுடைய அரசியல் காய் நகர்த்தலை மேற்கொண்டு கொண்டு வரார்கள். அதே மாதிரி அதே வகையான அரசியல் காய் நகர்த்தல தான் தேசிய மக்கள் சக்தி மேற்கொண்டு வருது. எப்படி என்று பார்த்தீங்கன்னா பொதுஜன பெரமுனமான விமர்சனங்கள் மூலமாக. ஆகவே இந்த புத்தக சிலை சம்பந்தமான விமர்சனங்களையும் மற்றும் இந்த கல்வித்தொகை சம்பந்தமான விமர்சனங்களையும் அது தொடர்பான கருத்துப்பட்டியலை நீங்க போடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.